சாமி சரணம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது குலதெய்வம். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு நமக்கு விளக்கம் கிடையாது. எதுவும் இல்லாத இடத்திலிருந்து ஒரு உதவி வந்து சேரும். சரியில்லாத நேரத்தில் ஒரு பாதை தானாக திறக்கும். அப்போ நாம சொல்வோம், யாரோ காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த யாரோ யார் தெரியுமா? நீங்க இந்த உலகத்துல ஒருத்தரா இல்ல. நீங்க ஒரு வம்சம், ஒரு தொடர்ச்சி. உங்க ரத்தத்துல உங்க அப்பா மட்டும் இல்ல, 100 தலைமுறைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்களோட வாழ்க்கை, அவர்களோட நம்பிக்கை, அவர்களோட பயம், அவர்களோட வேண்டுதல், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தியாக நின்றுகிட்டு இருக்கு. அதுதான் குலதெய்வம். ஒரு காலத்தில் தமிழ்நாடு மண்ணில் மக்கள் வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் வலிமையாக இருந்தது. நம்ம குடும்பம் தனியா இல்ல, ஒரு சக்தி நம்ம கூட இருக்கு. ஆனா 3 விதமான அனுபவம். நீங்க பயப்படும் போது காப்பாற்றும், நீங்க தவறும் போது தண்டிக்கும், நீங்க தேடும் போது உணர வைக்கும். அந்த 3ம் தனி தெய்வம் இல்லை, ஒரே சக்தியின் 3 நிலைகள். முதலில் ஐயனார். இவர் ஒரு கிராம எல்லை காக்கிற தெய்வம் மட்டும் இல்ல, இது பாதுகாப்பு நிலை. நீங்க பயமா இருக்கும்போது, நீங்க தனிமையாக உணரும் போது, யாரோ காப்பாத்துற மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு, அதுதான் ஐயனார். அடுத்தது கருப்பசாமி. இவர் ஒரு கோபமான தெய்வம் மட்டும் இல்லை, இது நீதி நிலை. நீங்க தவறா ஏதாவது பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு குரல் எழும், இது சரியில்லை. அந்த குரல், அதுதான் கருப்பசாமி. கடைசியாக சிவ. இவர் ஒரு சிலை அல்ல, ஒரு உருவம் அல்ல, இது உள்ளமைதி நிலை. நீங்க எல்லாத்தையும் விட்டு அமைதியாக இருந்தால் ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு வெறுமை, அந்த உணர்வு, அதுதான் சிவா. நீங்க யோசிங்க, நம்ம தாத்தா ஒரு கஷ்ட நேரத்தில் அந்த தெய்வத்திடம் நின்று கெஞ்சி இருக்கலாம். அவரோட கண்ணீர், அவரோட வேண்டுதல், அது வீணா போகவில்லை. அந்த சக்தி தலைமுறைகளாக வந்து இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் நமக்கு தெரியாம நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்படுகிறது. சில முடிவுகள் தானாக சரியாகிறது. அது அதிர்ஷ்டம் இல்லை, அது ஆசீர்வாதம். குலதெய்வம் என்பது நீங்க போய் பார்க்கும் தெய்வம் இல்ல, அது நீங்க பிறந்த நாளிலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் சக்தி. நீங்க அந்த தெய்வத்தை மறந்தாலும் அது உங்களை மறக்காது. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை இல்ல, அது ஒரு உறவு. உங்க வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தால் ஒரு நிமிடம் நின்று யோசிங்க, இது நான் மட்டுமில்ல, என் குலதெய்வமும் என்னுடன் இருக்குது. எல்லாரும் அவரவர் குலதெய்வத்தை வணங்குங்க, நல்லது நடக்கும். சாமி சரணம்.